Vanakkam Nanbas. Welcome back to our channel. Mr. and Mrs. Pandit. So first of all, many happy returns of the day to Dhanush sir. Very happy birthday to Dhanush sir. May God bless you and live a long life ahead. Yes, and you have a great future, great journey in the film industry, and you always entertain us. Yes, always. Like you are a super talented actor, a very great personality, and always like by your creation, by your acting skill, you always like made all of us surprised, astonished, and whatnot. We are super happy that we get you in this field. Yes, okay, exactly. Exactly, Dhanush sir is the type of actor who proves that to have a good acting skill, you doesn't need to have a big kind of physique and all, right? He is that kind of, he is an example, he is a brand. Right. So there is no enough words for him. So a very big happy birthday to you, Dhanush sir. And yes, today's video is all about Dhanush sir birthday special mashup by MR Works. Okay. So now this MR Work, I think we have not done any videos from this channel, right? Yeah. So yes, we thought, okay, why not to give the reaction on this, because all time big creators creativity we already saw, right? Yes. But this time MR Works का video देखते हैं कैसा जाता है, and then we will like share our reviews with you all. Okay, so let's get started. But उससे पहले, if you're new to this channel, please subscribe our channel, guys. Also please click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, so let's get started. Yes. 2002 துளுவெளிமைக்கு வந்தப்போ எனக்கு கலாய்க்காத ஆளுங்களே கிடையாது. நான் முதல் நாள் கேமரா முன்னாடி நிற்கிறதுலேருந்து எனக்கு கலாய்க்காத ஆளுங்களே கிடையாது. ஏன்னா என்னுடைய உருவத்துக்காகவும் என்னுடைய தோற்றத்துக்காகவும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டேன். யார் அவன் பென்சிலில் கோடு போட்ட மாதிரி? அப்போ எனக்கு 16 வயசு ஹர்ட் ஆயிருப்பேன். ஒருவேளை நான் யார்கிட்ட சொல்லியிருந்தேன் வச்சுக்கோங்க, ஒரு நாள் இப்படி தான் நேஷனல் வாங்கணும், என்னை பார்த்து எத்தனையோ பேர் சிரிச்சிருக்காங்க, பார்க்க இப்படி இருக்கேனே இங்கே வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க, இதில் வந்து நீ நேஷனல் அவார்டு வாங்கணும்னு சொல்கிறேன். ஒரே ஒருத்தர்கிட்ட நான் சொன்னேன், ஒரு நாள் நேஷனல் அவார்டு வாங்குவேன். அது எங்கள் அண்ணன்கிட்ட. சூப்பர் ஸ்டார் பேரை சொன்னா கார் கத்துவாங்க. இப்போ தம்பி தனுஷ் பேரை சொன்னா டபுள் மடங்கு கேட்டு. One of my greatest sources of inspiration. ரஜினி சாரையும் கமல் சாரையும் மிக்ஸ் பண்ண ஒரே ஒரு நடிகர் தனுஷ் தான். Yes. உம்மாலனா பெரிய இவன் தான்டா. நம்மகிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிடுவானு, ரூவா இருந்தா புடிங்கிடுவானு. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். இளைய சூப்பர் ஸ்டார். என்ன சார் வகுடு எடுத்து வரணும், முடி புட்டி கண்ணாடிலாம் பார்த்து பழம் நினச்சிட்டிங்களா? ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பேட் பாய் சார். இஃப் யூ ஆர் பேட் ஐ ஆம் யுவர் டாட். சிவதாஸ் பெரிய இவர்னா அவர் ஸ்கெட்ச் போட்டு தூக்குற நானும் பெரிய இவர் தான்டா. நம்ம நாட்டில இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல போய் கலக்குறாருன்னா அது நன்னது நம்ம தனுஷ் சார். ஹாலிவுட்ல இருந்து பாலிவுட் போய், பாலிவுட்ல இருந்து ஹாலிவுட் போய் தனுஷ் சார். தனுஷ் வந்து என்னுடைய மாப்பிள்ளை ரங்கத்துக்காக இல்லை, அருமையான பையன், தங்க பையன். எந்த பொண்ணு அழகா இருந்தாலும் இப்படிதான் பாப்பியா? ஆஃப் கோர்ஸ் ஐ லவ் யூ. திருப்பி ஐ லவ் யூ மட்டும் சொல்லிராதீங்க. பட் அழகா இருக்கிற பொண்ணுங்களாம் நீ ஆயிட முடியாதுல்ல. பாடி தாங்காதுங்க. என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். நீங்க நல்லவரா கெட்டவரான்னு என்னால டிசைட் பண்ணவே முடியல. நான் கெட்டவன் தான். நான் டியூன் சேஞ்சு உன்னெல்லாம் தண்ணி இல்லாம குளிப்பாட்டி டவல் இல்லாம தோட்டி விட்டுருவேன். ஆனா நம்ம செட்டு கெஸ் கெட்டவனுக்கெல்லாம் கெட்டவன். ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்க, அந்த கொசு பெரிய ஆள். ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் நீங்க என்ன உயிரோட விட்டா நான் உங்களை உயிரோட விடுறேன். இது வந்து நேஷனல் வாங்கணும்னு சொல்றேன். ஒரே ஒரு His body is super flexible. அது எங்க அண்ணன். நீங்க செதுக்குன ஒருத்தர் வந்து இன்னைக்கு இப்படி நிக்கும் போது பார்க்கறதே உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அம்மாக்கு சந்தோஷம் இருக்குமோ அப்படி அன்பு தானே எல்லாமே. இது இன்னும் முடியலன்னா போட. நம்மளை காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம், தப்புவோம், அவ்வளோதான். சிறுசுன்னு அளவுலாம் கிடையாது. ரகுவரன் இது வரைக்கும் நீ வில்லனா தானே பார்த்துருக்கேன், ஹீரோவை பார்த்தது இல்லையா? இனிமே பார்ப்பேன். அமுல் பேபி எனக்குன்னு ஒரு நிரந்தர அடையாளம். விஐபி. முன்னாடி யார் ஓடுறான்னு பார்த்ததில்ல, பின்னாடி யார் ஓடுறான்னு பார்த்ததில்ல, கூட யார் ஓடுறான்னு பார்த்ததில்ல. அது நமக்கு தேவையும் இல்லை. ஓடிட்டு இருக்குமாச்சு, அவ்வளோதான் மேட்டர். எல்லாருமே இந்த டிஎன்ஏ ஃபேன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டி இல்லைன்னா இந்த ஏ கிடையாது. போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. யாருனாக்குறீங்களா? அமைதியாகுது. என்னடா அங்கே சத்தம்?
இந்த ஏரியாவில் அவன் தான் சார் பெரிய கை. நம்மளாம் அவனை தொட கூட முடியாது சார். யார் இடத்துல வந்து யார் செஞ்சிருவோம். இந்த ஏரியாவே அவன் கண்ட்ரோலில் இருக்கலாம். ஆனால் மாறி எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். என்னடா நான் சிங்கத்துக்கு வாழா இருக்கிறத விட பூனைக்கு தலையாகவே இருந்தது. என் பேர் குமார், கொக்கி குமார். தமிழில் யாராலையும் அழிக்க முடியாது சார். Super creation. Right. He is one of the finest actors I think out there in like in every film industry, like not only in South Indian film industry but also in North Indian, because we have seen some of the movies of Dhanush sir, like Ranjana you have seen, right? There also, like this is the first movie when I saw him like in the like Bollywood, and I was like, who is this? Because before that I was not quite habituated watching South Indian films, to be very frank. So that time only my curiosity level grows up that who is this person? He is looking like very natural acting, and the way he is like giving reaction, it's just like next door, like next door boy, right? Exactly. He is not and looking like very like a kind of like handsome hunk, aisa nahi hai kind of, right? He's not like that, and he is not only famous within Tamil Nadu, he is famous across all industries, and even in the outside India also he is too much famous, very much. Lot of the people knows him, and I think his last movie Jagame Thandiram, that was a brilliant movie, and we really love that movie. Some and people told that Jagame Thandiram is a flop. No. Some of the comments I got maybe in our channel only. I was like, I don't know. Maybe some Dhanush hater can be there. Can right? be there, or some wrong information. But yes, Jagame Thandiram was like the movie is a very superb creation, and the execution of this movie is like brilliant. We already have shared our complete full movie review, complete right? movie. Yes. And also Dhanush sir, he has given a lot of the big hits also. One of the big hit is the Rowdy Baby song. Rowdy That Baby was song. awesome. That is having more than 100 billion, means 150 something billion is or 200 billion something it was like there, that, yes. right? It's very much rare in Indian songs, Indian right? songs, yes. And also if you see Asuran movie, Asuran that is my I think goodness, one of the best movie I will tell. One of the bestest movie we have seen I will consider that one of the best movie is the Asuran. The execution, the way he acted, my goodness, he is a wonder boy actually, and he is like really, he is a very much proud moment for India. He himself is a proud moment for Indian citizen and everyone, like not only India but also worldwide actually. Those who know Dhanush sir acting skill, they totally agree on this fact. And also he is not only the actor, he is also singer, good dancer, then he is a producer, like what not. He is a like extremely multi-talented personality. And also he proves that to become a successful actor you doesn't need to have a big physique and all, right? Your acting skill is the great thing, and also it shows to the society or to the people as well, to have power from inside, not from your physique only, right? And all, yes, that and also matters a lot, very much. And also one more thing, like his face is very much suitable for any kind of rowdy kind of look, like even though he is very lean and very flexible, his body is, but still that body, like that flexibility is only his power actually. To if you see Mari movie, there also he's a kind of rowdy and all. Then Jagame Thandiram, there also like he's having very lean body, but his expression, that is the key point. It's like that he doesn't care about anything, or he doesn't afraid of anything. Right? Careless kind of attitude. Anything can happen. It happens to me. That's all. It's okay. But I will finish you. I'll finish you. It's like that. His attitude is. You cannot escape from me. His attitude is like that. You are very true actually. And just because Asuran is one of the best movie, we thought to give our full movie reaction on our other channel. Yes, that is Anandita and Abhay. So that channel is specially for movie scene reaction. You guys must know that thing. So please stay tuned for that. Very soon that movie reaction will be coming on today only, because today is Dhanush's birthday. So this is our, from our end, this is the tribute. Okay. Of course. So really, Asuran
वाला मूवी जितना बार देखेंगे, मतलब no matter how many times we are seeing this movie, we always like get thrills also. And also really. Dhanush sir, he became famous with the Ranjana movie in the north side, In the north and side. also with the one more song, Why This Kolaveri Dee. Yes, that was an awesome song. And I think we were in college that time. Yes, I think when so. the Right. song got And it released. was on the everybody's lip. That song. During that time. During that time, very Every true. party or anything it happens, that song used to play. मतलब In north पार्टी as क्या well. इसमें पूरा जो कोई मेला लगा रहता है या पूजा everywhere. में पैंडल में everywhere like in our society it used to play a lot this Kolaveri Dee song. So Dhanush sir is a ultimate box of talent. I think he is somewhat like a little bit underrated, what I can understand, because people are always like getting crazy for other superstar actors, but for him I think the craze is somewhat like not up to the mark. This is my perspective actually. I may be wrong. I think he's but having good fan base. he's having a Also, great fan base, but because what I'm telling is like other peoples are having its fan base mostly across a limited boundary, limited to that boundary, but he's having boundaryless because he is famous across the world. Everybody मतलब knows him. क्यों मैं बोल रही हूँ कि somewhat like if you see some other actors, I don't take any names actually, some of the actors अगर देखोगे people are getting crazy when the movie is getting released and all. Here also people are getting crazy, but the number actually I'm telling that is a quite a bit I think less, like No, rather actually, than those actors. I will tell you why fan it base. feels like, because for others actors it feels like concentrated to one area, and he's not concentrated to one area. His movies are like some portion in this state, some portion in that Out of state, the some boundary. portion in that state, and combining everything, it's a big one. That's true. Yes. And he is a combination of both Rajni sir and Kamal Hassan. That is totally true, because because the his way of acting is skill like that. Yes, and the yes. attitude. God man, he is having very extraordinary attitude. We must admit that. And really, today is a very special day for him. Very big happy birthday to you one more time. And yeah, please stay blessed, stay healthy, be at your home, and yes, we are waiting for your next release now. Okay. So yeah, that is it for today's video. If you're new to this channel, please subscribe our channel, guys. Also, please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, Bye.